ஹலோ மக்களே, நான் தான் கோபிகிருஷ்ணன் கேசவன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு தாஜ்மஹால் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா டே 1 அண்ட் தென் எபிசோட் நம்பர் 1. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 ஃப்ரம் 4:45 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் என்னோட வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருந்துச்சு. ஹரிபரி பேக்கப் அண்ட் லாஸ்ட் மினிட் திங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லைட்டாக நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். கிளம்புறப்ப எங்கள் அம்மா வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு. இவன் என்னடா வருஷம் வருஷம் ஒரு ஊர் போகிறானே, எப்போ தான் இவன் இதை முடிப்பான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. ஓகே, ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி நம்ம ரைட் பிளான் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4:45 நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5:15 போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ கேம் அலாங் த வே என் கூட வந்துட்டு ஒரு அல்டில் புழல் கேம்ப் வரைக்கும் அவர் வந்துட்டு என் கூட ரைட் பண்ணார். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு புழல் கேம்ப் ரைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கிளம்ப சொன்னேன். அதுக்கப்புறம் ஃப்ரம் சென்னையிலேருந்து அரௌண்ட் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையவே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த வே டு கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட் அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தப்போ அந்த வே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரூஸ் பண்ணிட்டு போனேன். ஸ்டார்டிங் டே ஃபஸ்ட் டேன்றதுனால நல்லாவே க்ரூஸ் பண்ணிட்டு நான் வந்து கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கப்போ என்னோட நியூட்ரிஷன் கோச் ஈஸ்வரி ஆண்டியப்பன் ஒருத்தவங்க, நான் இங்கே மேலே போடுறேன் அவங்கள பாருங்கள், அவங்க வந்து என்னை பார்க்கறதுக்காக ஆன் த வே டு அவங்க வீடு வந்து குரோம்பேட் அந்த நியர்பைலேருந்து என்னை பார்க்கறதுக்காக சென்னை கும்மிடிப்பூண்டி வந்து எனக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு டோக்கன் ஆஃப் கிஃப்ட் மாதிரி ஒரு காயின் கொடுத்துட்டு, இந்த காயின் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ ரொம்ப தூரம் போயிட்டு வந்து எனக்கு ரிசர்வ் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குட். போனேன் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 100 கிலோமீட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இட்லி அண்ட் தென் வந்துட்டு புணுகுலுன்னு சொல்லி ஒரு போண்டா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து அந்த ஆந்திரா ஸ்டைலில் இருந்த அந்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போனோம். யாருக்கெல்லாம் புணுகுலுன்ற அந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரில. புணுகுன்றது நத்திங் பட் நம்ம போண்டா இருக்கணும், அது நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் போண்டா இருக்கணும். அதே போண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஆடட் வித் மல்டிபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசாஸ்டர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் மேக் இட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு டிசாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி, இரும்பு பிளேட் மாதிரி இருந்துச்சு. அந்த இரும்பு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஏறி என்னோட பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு நியர்பை ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை திருப்பி போட்டு நானே பஞ்சர் போட்டேன். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட இருக்குது, அதை நான் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஆக்சுவலி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஆந்திராவிலே அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹீட் அண்ட் ஸ்பைசி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டர். நான் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பஞ்சர் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு பஞ்சர் ஏற்படும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மினிட்ஸ் ரஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எல்லாமே எடுத்துகிட்டு நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணப்போ இட் ஸ்டார்டட் த க்ரீனரி. அது ஆந்திராஸ் லைக் எல்லா இடத்துலையுமே நெல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இட் வாஸ் ரியலி குட். டுக் சம் ஸ்னாப்ஸ் அண்ட் எவ்ரி திங் போஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை க்ரூஸ் பண்ணியிருந்தப்போ அரௌண்ட் வந்து ஒரு 1:30 போல் ஒரு ஆந்திரா ஸ்டைல் மீல்ஸ் சும்மா தாறுமாறாக லைக் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி அந்த ஐட்டம்லாம் போட்டு ஆந்திரா ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டால்லாம் சொல்லுவாங்க, நாட் ஷூர் எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு அந்த டால் பருப்பு பொடி நெய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு நல்லாவே கார்போஹைட்ரேட்டை ஏற்றிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பிரேக் எடுத்துகிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தப்போ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 2:33க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்விண்ட் அண்ட் தென் வந்து ஹுமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபேஸ் பண்ணேன். அந்த ஹுமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே க்ரூஸ் போயிட்டு இருந்தேன். அரௌண்ட் வந்து ஒரு 3:34 அந்த டைம் போல் வந்துன்னா நான் வந்துட்டு 200 கிலோமீட்டர் என்னோட 2000 கிலோமீட்டர் ரைடில் ஃபர்ஸ்ட்டு 10% ரைடு வந்துட்டுன்னா ஒரு முடிச்ச ஒரு ஃபீல். 200 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைடை முடிச்சுட்டு சீமெண்ட்ஸோட ஃபேக்ட்ரி சம்திங் வாஸ் த அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்டாம்ப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டுக் சம் ஃபோட்டோஸ். ஒரு செம்ம லேக் அண்ட் அது பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே லேக். அந்த இடத்துல நிப்பாட்டி சைக்கிள் நிப்பாட்டி ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டட் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஆன் தி வே டு ஓன் கோல் தான் என்னோட ஃபஸ்ட் டே டார்கெட், விச் இஸ் 300 கிலோமீட்டர் மார்க் ஃப்ரம் அம்பத்தூர். அதுதான் செட் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாகவே ஃப்ரீயாகவே ரிலாக்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் பண்ணிவிட்டேன். அந்த 9 o'clock வந்து ரீச் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன்ஸ் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டேன். தட் இஸ் அ பிளான். ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு
400-500 பட்ஜெட்டில் எனக்கு கிடச்சிது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு தங்கிட்டேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டே டியூன், வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ, சியர்ஸ். நான் வந்து அவர் எனக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டு அவர் வந்துட்டு போகல. அவர் வந்துட்டு நாட் ஹி டிட் ரிட்டன் பை சைக்கிள், அவர் ஆக்சுவலி 2 வீலரில் வந்தார். அவர் எனக்காக வந்துட்டு அவர் வந்து கிளம்ப மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி அவர் வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டேன்.